இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நம்ம ஜனநாயக நாள். ஜனநாயக கடமையை வந்து செலுத்தும் நாள். நாங்க வந்து எங்களோட ஜனநாயக கடமையை வந்து செலுத்துறதுக்காக ஃபேமிலியா ரெடி ஆயிட்டோங்க. காலையில இந்த கடிகாரம் வர ஓடல 2 நாளா. காலையிலே ரெடி ஆயிட்டோம். நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த நாள்ல வந்து யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுங்கிறது வந்து உங்களோட உரிமை. அதனால யாருக்கு இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்லாம் கிடையாது. நீங்க யாருக்கு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது உங்க மனசு வந்து நல்லா யோசிச்சு யார் வந்தா நாடு வந்து நல்லா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு போடுங்க. ஓகே, நாங்க ஓட்டு போட ரெடி ஆயிட்டோம். எங்களோட காஸ்டியூம் இதுதான். கோட் வேர்ட் அக்செப்டட். நாங்க யாருக்கு போட போறோம் அப்படிங்கறது வந்து எங்களோட ஆமா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அம்பரீஷ் கோட்டி ஒரு ஆக்சுவலா இது அவங்க டேடி போட வேண்டியது. அம்பரீஷ் கோட்டிக்கு ஒரு இந்த டவல் 2 தான் இருந்துச்சா, அம்பரீஷ் கோட்டிக்கு டவல் இல்ல, அதனால அம்பரீஷ் கோட்டிக்கு வந்து அந்த கலர்லயே நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கரகாட்டக்காரமா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்க தளபதிக்காக என்ன வேணா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிட்டோம். காமிங்க, உங்க ட்ரெஸ் காமிக்கிறேன். எங்க வீட்டு தளபதி ரெடி, எங்க வீட்டு இளைய தளபதியும் ரெடி. நீதான் இளைய தளபதி, அவர்தான் தளபதி. எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். ஓட்டு போடுங்க, கண்டிப்பா ஓட்டு போடணும். ஒரு ஓட்டம் ரொம்ப முக்கியம். ஓட்டு போடாம இருக்காதீங்க, யாருக்கான போடுங்க, பிடிச்சவங்களுக்கு போடுங்க. பட் இருந்தாலும் ஆனால் ஓட்டு போடணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழைகளோட வாழ்க்கைகள் மாற வேண்டும், அதுதான் என்னோட எண்ணமும் கூட. பெண்களுக்கு பாதுகாப்பு வரணும். இப்போ நம்மளாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 3 நாள் சாப்பாடு இல்லாத மக்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் சிந்திச்சு அவங்களுக்காக வாக்களிங்க, நல்லா தேர்ந்தெடுங்க. உங்கள் ஏரியாவுக்கு யார் செட் ஆவாங்களோ அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் தேர்ந்தெடுங்க. கடமை ஆற்றுங்க, ஜனநாயக கடமை ஆற்றுங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். தளபதியும் கிளம்பிட்டாரு. இங்க லைவ்ல பாருங்க, தளபதியோட தளபதி கிளம்பிட்டாரு. வீட்டுல இருந்து காலையில இன்னைக்கு எப்பவும் 10 மணிக்கு எழுந்து வர இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்து டிவி முன்னாடி தூக்கம் வரல, எனக்குலாம் தூக்கமே வரலையா? ஃபுல்லா வரல. ஆமா, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். தளபதி ஓட்டு போட கிளம்பிட்டாரு, நாங்களும் கிளம்பிட்டோம். தளபதி எப்படியாவது ஜெயிச்சிருங்க. நாங்க ஆக்சுவலா 2001ல வந்த எலெக்ஷனுக்குலாம் வந்து நல்லா ஓட்டே போடலங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் போடல. என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு இந்த வருஷம் தான் வந்து ஆமா தளபதி தான் வரணும் அப்படின்லாம் இல்லைங்க, ஒரு மாற்றம் தாங்க. அவருமே வந்து ஒரு ஆட்சி பண்ணாதானே தெரியும் யார் எப்படின்னு. ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால ஒரு சான்ஸ் தான். யாருமே வந்து நல்ல ஆட்சி பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும். அது மாதிரி நம்ம தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஜாலியா இருக்கு, திருவிழா மாதிரி இருக்கு. இதனால எலெக்ஷன் மட்டும் தான் போட போவோம். இன்னும் ஒரு புது வைப் இருக்கு. ஒரு ஏழை மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நல்ல ஓப்போட இந்த ஓட்டு போடுறோம். மெயின் ரீசன் அதுதான். மெயினாக நாங்கள் ஓட்டு போடுறதுக்கான காரணமே நல்ல ஏழைகள்லாம் மாறணும். நல்லா சிந்திச்சு வாக்களிங்க, நல்லா தேர்ந்தெடுங்க. அதான் உங்களுக்கு என்னோட ரிக்வஸ்ட். அதுதான். நான் இவருக்கு போட அவருக்கு போட நான் யாரையும் பிரெயின் வாஷ் பண்ண விரும்பல. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு யார் நல்லா இருப்பாங்களோ அவங்க தெரிஞ்சவங்களுக்கு போடுங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு ஓட்டு போட்டுட்டு தளபதிக்காக இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இல்லைங்களா, சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு தளபதி பேருக்காக ஒரு வேண்டுதலை பண்ணிட்டு வரலாம். லிஸ்ட்லாம் வாங்கியாச்சு. லிஸ்ட் காமிங்க. நம்பர் 89 சரவணன் செல்வி வனிதா எங்க வீட்டுல 3 ஓட்டு. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல. பூத் வரைக்கும் வந்தாச்சு. எவ்வளவு ரஷ் பாருங்க, காலையில 8 மணிக்கு. பொட்டு போட்டாச்சு. எங்களோட ஜனநாயகத்தை நாங்கள் கடமையாற்றிட்டோம். ஒரே ஒரு பெண்டிங் தான் இருக்குது. மே 4ஆம் தேதி எங்கள் அண்ணன் நம்ம தளபதி ஏதாவது மாற்றுவார், பார்ப்போம். கோட்டைக்கு செல்ல வேண்டும், அதுதான் எங்களோட ஆசை. ஆமாம், இத்தனை நாள் உங்கள் விஜய் லாஸ்ட்டில் சொல்லுவார். இந்த லாஸ்ட் மீட்டிங்கில் எங்கள் அண்ணன் சொல்லவே இல்லை உங்கள் விஜய். ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டோன்னு அவர் கான்ஃபிடென்ட். விசில் புரட்சிது. அதில் சொல்லக்கூடாது, வெளில சொல்லக்கூடாது. ஓகே, ரைட். ஆமாம், சரி. ஒரு மாற்றத்துக்கான தேர்தல். ஓகே, சரிங்க, பாய். பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம்.
வந்து சாமி கும்பிடுறோம். கட்டி தான் பண்ணணுமா? ஓட்டெல்லாம் போட்டு வந்துட்டு லஞ்ச் டைம் வந்தாச்சு. ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சுங்க. நல்லபடியா காலையிலேயே போயிட்டு ஓட்டெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. வெயிலுக்கு ரொம்ப முன்னாடி நாள் லைன் நிக்கவே இல்லை. 2 மினிட்ஸ் தான் லைன் நிற்போம். ஆமா, கூட்டமே இல்லை. அதுவும் எங்க பூத் மட்டும் கம்மியா இருந்துச்சு. ஏன்னா எங்க வீடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால எங்க பூத்ல வந்து ஈஸியா போட்டுட்டு வந்துட்டோம். அங்கேயுமே ஒரு கலவரம் நடந்துருச்சு. என்னோட மைக்க தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு லாஸ்ட்ல பார்த்தா என்னோட ஹேண்ட்பேக் மேலேயே இருந்துச்சு. லைட்டா அப்படி பேக் இப்படி ஆட்டும் போது பார்த்தா கீழே வந்து விழுது. ஓகேடா காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லடா காலையில சந்தோஷமா போனமே இப்படி ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு மனசு கஷ்டமா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி மைக் இல்லைங்களா, ஒண்ணு போனாலுமே அந்த வேஸ்டா போயிடும். திருப்பி நம்ம 2மே காசு கொடுத்து வாங்கலாம். அதனால கொஞ்சம் இது அப்பப்போ தொலையும். ஊட்டிக்கு போனதப்போ கூட தொலைஞ்சிருச்சு, ஆனா கிடைச்சிச்சு. இது ரொம்ப தொலைஞ்சு கிடைக்குது இந்த மைக்கு. இருந்தாலும் சரி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாருங்க. மேடம் வந்து எப்பவுமே ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து நிக்க மாட்டாங்க, கூப்பிட்டாதான் வருவாங்க. ஹாய் சொல்லுங்க. நேரம் இங்கதான் இருக்கீங்களாடா? அவங்க பாப்பா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஜாலியா இருக்காங்க. நாங்களும் போறோம், ஆனா அந்த டைம்ல வீடியோ எடுக்கிறது கிடையாது. நாங்களும் போவோம், ஆனா அந்த டைம்ல கரெக்டா வீடியோ எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து நாங்க ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தோம். சரி அப்படியே அவங்க இருந்ததால அதை காமிச்சோம். நாங்க போறப்பெல்லாம் நாங்க வீடியோ எடுக்கிறது கிடையாது. ஏன்னா அங்க போனோம்னா நாங்க அப்படியே விளையாட்டு அப்படியே ஜாலியாயிருமா, வீடியோலாம் எங்களுக்கு பெருசா தோணாது. அப்படிதானே? இன்னைக்கு வந்துட்டு நாங்க லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்திருக்கோம். அப்புறம் அதை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். அப்புறம் கேட்பாங்க கிச்சன்ல மேக்கப் போட்டுட்டே இருப்பீங்களா அப்படின்னு. இல்லங்க இப்பதாங்க டச் வந்தோம், அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன பண்ணலாம்னு, பிரியாணி பண்ணலாமா இல்ல தக்காளி சாதம் பண்ணலாமா அப்படி அப்படின்னு தேங்காய் பால் சாதம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு, பிரியாணி பண்ணா இவங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களாம். தக்காளி சாதம் பண்ணா அவங்க அண்ணாக்கு பிடிக்காதான். தேங்காய் பால் சாதம் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது. சரி எல்லாருக்குமே பிடிக்காதா, சரி விடு யாரையுமே கேட்கக்கூடாது, நானா ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது ஒரே பருப்பு மாதிரி வைப்போம்லங்க, அந்த மாதிரி பருப்பு மாதிரி கட்டி பருப்பு மாதிரி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நான் பருப்பு எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. என்னோட அசிஸ்டன்ட், நான் வந்து குக்கு, இவங்க வந்து கோமாளி. ஃபர்ஸ்ட் பருப்பு போட்டிருக்கேன், துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுல வந்து நிறைய பேர் வந்து பாசி பருப்புலாம் கூட போடுறீங்க, ஆனா நாங்க வந்து துவரம் பருப்பு மட்டும் தான் போடுவோம். போடுவீங்களா? அது பாசி பருப்பு வந்து ரொம்ப குழப்பா இருக்கும், எங்களுக்கு சாப்பாடுக்கு செட் ஆகல. அது தனி பருப்பா வச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் தக்காளி வெங்காயம்லாம் போடும்போது அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால நாங்க துவரம் பருப்பு போட்டு தான் வைப்போம். இன்னைக்கு நான் துவரம் பருப்பு போட்டு தான் பண்றேன். நீ சாப்பிட்டு பாரு. நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கடமையை செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, ஜனநாயக கடமையை செஞ்சிருங்க. ஆமா பாப்பாலாம் ஊர்ல விட்டுட்டோம், ஆமா அவங்க ஜாலியா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்க. 2 பேரும் ஜாலியா நினைச்சதை சாப்பிட்டு பைக் டிரைவிங், அந்த டிரைவிங் வெளியில போயிடுறது. அனுபவிக்கணும் போ, ஏதோ வருஷத்துல ஒரு வாரம் தானே. ஸ்கூல் லீவ் விட்டனால நெக்ஸ்ட் வீக் வந்துடுவாங்க பாப்பா. இன்னும் 10 days தான். சரி பருப்பை கழுவியாச்சு. இப்போ வந்து நான் இந்த சாம்பார் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு குட்டியா, ரொம்ப நேரம் சமைச்சா போர் அடிச்சிட்டோம், குட்டியா. அதுக்கு முன்னாடி நான் என்னோட சாரியை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேங்க. இந்த சாரியை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு காலையில் சாப்பிட்ட தோசை இப்போ தான் வந்து செரிக்குது. இட்லி பொடி தோசை வச்சு சாப்பிட்டேன். பாபா கோயில் போனோம் இல்லைங்க, அங்கேயே பொங்கல் கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது லெமன் ரைஸ் கொடுத்தாங்க. அது அப்படி இருக்குன்னு நினச்சா ஆனால் இந்த தடவை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு வந்ததால எல்லாருமே சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் அம்பு ஸ்கூட்டி மட்டும் ஒரே ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டோமா, சாப்பிட்டுட்டு அதனால தான் அப்படியே உட்காந்து சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ தான் 1 மணிக்கு தான் கிச்சன் உள்ளே வந்திருக்கேன். இந்த சாரி வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் பார்த்து கேட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்குலாம் சொல்கிறேன். இது வந்து நான் சின்ன கலெக்ஷன்ஸில் வாங்கினேங்க. ஆக்சுவலாக இந்த சாரி வந்து என்ன காட்டன், காதி காட்டன் செம்ம சூப்பருங்க. நானே ஒரு 4 நிமிஷத்துல சாரி கட்டிட்டேன்னா, அப்போ சாரி கட்ட தெரிஞ்சவங்கலாம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த சாரியை கட்டிடலாம். அந்த அளவுக்கு நான் நிறைய சாரியை ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேங்க. இருந்தாலும் இந்த சாரி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இவ்வளோ நேரம்லாம் நான் சாரி கட்டியிருக்கவே மாட்டேன். வீடியோ ஷூட் பண்ணனா உடனே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் இந்த சாரியிலே இவ்வளோ நேரம் இருக்குன்னா உண்மையாகவே எனக்கு இது வந்து வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு மனசே வரல. இந்த டாசல்ஸ் பாருங்க, சக்கு சக்கு எனக்கு இது மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த டாசல்ஸே அதுவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃப்ளீட்ஸ் பாருங்கள், நாங்கள் இத்தனைக்கும் நான் அந்த அயன்லாம் பண்ணல, அப்படியே இப்படி சும்மா அப்படி பண்ணி விட்டாலே எப்படி நிற்கிது பாருங்கள். ஃப்ளீட்ஸுமே சரி, எனக்கு வந்து எனக்கே 2 ஃப்ளீட்ஸ் 1 ஃப்ளீட்ஸ் தான் வரும், சாரி பத்தாது. ஆனால் 4 ஃப்ளீட்ஸ் 5 ஃப்ளீட்ஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு சாரியுமே நல்லா லென்த்தாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸு. நீங்கள் XL-லேருந்து 3XL வரைக்கும் என்னை விட குண்டா இருக்கவங்க வரைக்கும் இந்த சாரியை வந்து இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் வேர் பண்ணலாம். ஃப்ரீ சைஸு, ஒரே சைஸ் தான். அதனால் நமக்கு எலாஸ்டிக் நல்ல இதாகும். இதோட இதை வந்து டீட்டெயிலாக வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள். இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது.
மெரூனு, க்ரீனு, ப்ளூ, அப்புறம் ஒரு மாதிரி பர்பிள் நிறைய இருக்கு. பட் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த மயில் ப்ளூ, பீகாக் ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சொல்றது தெரியல, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த சம்மருக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஆமா, நல்லா அழகா இருக்கு. சரி, இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். எந்த பேஜ்? சின்னம் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட பேஜ், இதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவேன். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. செஞ்சுட்டு பார்ப்போம்ல, செய்யறது தான் பார்க்க போறோம். கேசரி வந்து தளபதிக்காக வேண்டி கேசரி செஞ்சு படைச்சிட்டு மேடம் எனக்காக கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தளபதி ஜெயிக்கணும்னு ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, நேத்து ஒரு இது பார்த்திருந்தேன், நல்லா இருந்துச்சு. தளபதி ஜெயிச்சாருன்னா நம்ம கூட அவர் இருப்பாரு, அவர் தோத்துட்டாருன்னா நாம எல்லாம் சேர்ந்து அவர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எது இருந்தாலும் ஓகேங்க. இத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து 2021ல வந்த எலெக்ஷன்ல கூட எனக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு. ஆனா நான் யாருமே நாங்க போயிட்டு ஓட்டு போடல. ஆமா, அப்பெல்லாம் வந்து எனக்கு அட போடா அவள் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் தான் போட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு இப்போ ஓட்டே ஆகணும், அது இவ்வளவு காலையில தான் நான் ஓட்டு போட்டா செஞ்சவே இல்லைங்க. ஆனா எனக்கு 2 பேருமே 2 நாளா தூங்கல. எங்களுக்கு தெரியாது 24 மணி நேரமும் எப்படா விடியும் எப்படா நிக்கலான்னு. அப்புறம் ரொம்ப எனக்கு வந்து கிட்ட நெருங்க தான் தளபதியை எப்படியாவது ஜெயிச்ச வச்சிடணும். ரிலீஸ் அன்னைக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் vlog இருக்கு, பண்ணுங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து எங்களுக்கு என்னமோ இன்னைக்கு ஏதோ ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? காலையில ரெடி ஆகி போட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் பண்ணி எல்லாரும் ஒன்னா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இன்னைக்கு எங்களுக்கு. இன்னும் தெரியல, இன்னைக்கு இந்த டேவே வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கு. இந்த ஸ்பெஷலான டே இன்னைக்கு இருக்க சந்தோஷம் வந்து மே 4 இதே சந்தோஷத்தோட இருக்கணும். கடவுளே எங்க தளபதியை எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு. இதுக்காகலாம் நான் போய் சாமி கும்பிட்டுருக்கேன். ஆமா, நான் ரெகுலரா சாமி கும்பிடுறாளு. நான் வந்து சாமி கும்பிட கூப்பிடும் போது வரவே மாட்டாங்க, ரொம்ப வருவாங்க. நான் பல டைம் நாங்க 2 பேரும் போறதுக்கே பிளான் கேன்சல் ஆகும், நான் மட்டும் போவேன். இன்னைக்கு மேடம் வந்து காலையிலேயே அண்ணன் கிளம்பி கோயிலுக்கு போனது, எவ்ரி வீக் நான் போவேன். அவருக்காக கூட வேண்டிக்கல. எனக்கே ஆச்சரியம், காலையில் கோயில் போயிட்டு நான் கோயில் படாதான பிளான், நீ இங்க வரீங்க அப்படின்னா இல்ல இன்னைக்கு நைட் தூக்கமே இல்ல, அதனால கண்டிப்பா தளபதி ஜெயிக்கணும்னு அண்ணன் வந்து கோயில் கூட்டு போயிட்டாங்க. அண்ணன் தளபதி ஜெயிப்பார். தளபதியை வந்து சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறோம். இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, கண்டிப்பா எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, நம்ம இப்ப சாம்பார் வைக்க ஆரம்பிப்போமா? கட்டி பருப்பு வைக்கிறதுக்காக வந்து குக்கர்ல இங்க பாருங்க தெரியுதா, பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எப்பவும் போடுவேன். வெங்காயம் இல்ல, காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வர சொல்ல நினைச்சா மறந்து போயிட்டு இப்ப டைம் ஆயிடுச்சு. அதனால பெரிய வெங்காயம், பூண்டு பல்லு, பச்சை மிளகா, தக்காளி வந்து நந்தினி கட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டமான வேலை பாக்குறா. அதனால வந்து அதை நான் காமிக்கணுமா வீடியோல? காமிச்சிட்டமா? ஓகேவா? இங்க திரும்பி பாருங்க. தக்காளி கட் பண்றதை வந்து காமிச்சிட்டேன். அவ வந்து தக்காளி கட் பண்றதை நான் காமிக்கணுமா? சரி, காமிச்சிட்டேன். தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு லைட்டா வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சிருவேன். அவ்வளோதாங்க, சாம்பார் வேலையை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொட்டா கட்டி பருப்பு ரெடி. இந்த பக்கம் வந்து சாதம் வடிக்கிறதுக்காக உலையும் போட்டிருக்கேன். சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க போகுது. அவ்வளோதான். தண்ணி வேணுமா? உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு சைட் பை சைட் நான் காமிக்கிறேன். இந்த வர தண்ணி எடுத்துறேன். என்ன சமையல் முடிஞ்சிருச்சா? சமையல் நடந்து கொண்டே இருக்கிறது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாரு, சாதம் வடிக்க போகிறோம். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு சட்டி நிறையா வெந்துக்கிட்டு இருக்கு. தாளிப்பு முடிஞ்சுன்னா சாப்பாடு ரெடி. சிம்பிளான சாப்பாடு தான், பட் ஆனால் சரியான கம்ஃபர்டான சாப்பாடாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த வெயில் டைமில் நின்று இல்லை, நான் எப்போவுமே சமைக்க லேட் ஆயிடுச்சுன்னா பட்டுன்னு இதை தான் செய்வேன். ஈஸியாக ஒரு பக்கம் குக்கரில் சாம்பார் வச்சோமா, ஒரு பக்கத்தில் உருளைக்கிழங்கு, ஒரு பக்கம் சாதம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. மேடம் ஆல்ரெடி வேகமாக குக் பண்ணிடுவாங்க, டக்குன்னு குக் பண்ணுவாங்க. இல்லை நீ வேற. ஸோ இப்போதான் உள்ளே வந்தோம், டப்பு டிப்புன்னு முடிச்சிட்டாங்க. இது வந்து வேலை ஈஸியான வேலை. குக்கிங் தான் உங்களுக்கு ஈஸியான வேலை. இதுக்கு வந்து இன்னும் கருவாடெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், வேற லெவலாக இருக்கும். கருவாடு? ஆமாம், இந்த சாம்பாருக்கு கருவாடு மட்டும் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுக்க அப்படியே ஒரு குண்டா சோறு சாப்பிடலாம்.
குண்டா சோறு சாப்பிடுவாங்க கருவாடு இருந்தா. கருவாடு இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அது எப்படி உனக்கு போட்டு வேர்க்கவே மாட்டேங்குது? அது வந்து பிறவியில எனக்கு வேர்க்காதுங்க. மூஞ்செல்லாம் எரியுது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு இஷ்யூ இருக்கும், அவங்களுக்குலாம் நிறைய வேர்க்குதுல, அது பாடி அது ராங் தான், ஏதோ சம்திங் ப்ராப்ளம் தான். ஆனா எனக்கு வேர்க்காது. நல்லதா இல்ல வேர்க்க கூடாதது நல்லதா? வேர்க்கிறது தான் நல்லது, ஆக்சுவலி வேர்க்கிறது தான் நல்லது. உனக்கு வேர்க்கவே இல்லையே, அப்ப அந்த வேர்வை தண்ணிலாம் எப்படி வெளில வரும்? யாராவது டாக்டர்ஸ் இந்த vlog பார்த்தீங்க இல்ல இதை பத்தி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. வேர்க்கிறது கரெக்டா, வேர்க்காம இருக்கிறது கரெக்டானு. எத்தனை வருஷமா குக் பண்றீங்க வனிதா நீங்க? இது வந்து இவ்ளோ குக் பண்ணி போடுறீங்க. எத்தனை வருஷம் அப்படிலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் குக்கிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அந்த அதை கண்டினியூவா பண்ண முடியும். சும்மா 2 நாள் பண்ணிட்டே 3ஆம் நாள் வந்து தூக்கி போடுங்க. உங்க வீட்ல என்னன்னா இவங்க நல்லா குக் பண்ண ஆசைப்படுவாங்க, சாப்பிடுறதுக்கு தான் இங்க ஆளே கிடையாது. இல்ல பாராட்ட கூட ஆளு இல்ல. ஆமா, பாராட்ட கூட அண்ணன் வந்து கேட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அவ்வளவுதான். ஆமா, அம்பரீஷ் ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டான். என்ன பாராட்டுறது நீ ஒரு ஆளு தான். புகழ்னா வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஆனா நீ பாருங்க அவங்க எல்லாம் வந்தாங்க, சும்மா ஏசில உட்காந்து அவருக்கு வேர்க்கே. சமையலை பத்தி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சமைப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்றது இல்லைன்னு சொன்னா, அவங்களுக்கு எப்படி நான் இல்லைன்னு சொன்னாலும் உங்க வீடியோ பாக்குற உங்க ஆடியன்ஸே என்ன திட்டுவாங்க, ஏங்க அவ்வளவு சூப்பரா சமைக்கிறாங்க நீங்க போய் சொல்றீங்கன்னு நம்ப மாட்டாங்க. அதான் சமைப்பாங்க, என் சைஸ் பார்த்து தெரியா. இருங்க வேற ஒருத்தட்ட கேட்போம், வனிதா சமையல் எப்படி இருக்கு? வனிதா சமையல் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வைஃப் சமையல் எப்படி இருக்கும்? ஐயோ என்ன சொல்லாரு? ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாரு வனிதா என் சமையல. அடுத்த क्वेश्चन கேட்பேன், என்ன சமைச்சேன் நானு? ஆமா, சாப்பாடு செஞ்சா பயமா இருக்கு. நான் வேற ஏதோ சொல்லுவாரு. அது நல்ல ஐடியா தான், சாப்பாடு செஞ்சா ரசம் வைக்கிறதுக்கு. நான் வேற ஏதோ சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஏன் அப்படிலாம் நான் நல்லா குக் பண்ணுவேன், நான்வெஜ் எல்லாம் நல்லா குக் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன், மனசாட்சியோட பேசுறேன். சிக்கன்லாம் வந்து சூப்பரா இருக்கும், 65 எல்லாம் பண்ணானா சூப்பரா இருக்கும். எனக்கு பீஸா அதெல்லாம் குக் பண்ண தெரியும். ஒன்லி இட்டாலியன் டிஷஸ் மட்டும். ஆமா, இட்டாலியன், இந்தோ குசைன்ஸ், சைனீஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பண்ண தெரியும். மேட் இன் இட்டாலி. ஆக்சுவலா நான் இங்க பறக்க வேண்டிய ஆளே. சரி சரி, யாரும் கேட்கலனாலும் நீ 4 பேரை கூப்பிட்டு சொல்லி விடு. இந்த சவுத் இந்தியன் டிஷஸ் தான் நமக்கு வராது, சாம்பார் பருப்பு. இது யாரும் கேட்கல, நீயே கூப்பிட்டு சொல்லி விடு. ஜப்பான் சிக்கன், பஞ்சாபி சிக்கன், மித்த ஸ்டேட்டோட ஹைதராபாதி சிக்கன் இதெல்லாம் செய்வா. ஆனா வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷனல் ஒரு ரசம் வைக்க தெரியாது. ரசம், புளிக்குழம்பு, பருப்பு குழம்புலாம் வைக்க தெரியாது. ஓகே, என்னோட சமையல் ரெடி. சாம்பார் ரெடி, சாம்பார் பருப்பு சாம்பார் ரெடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. எனக்கு கொஞ்சமா செஞ்சாதான் அந்த கிறிஸ்பி வரும், நிறைய செஞ்சா வரவே வராது எனக்கு. அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, வருமா? நல்லா இருக்கேன், ஒயிட் கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்க. சாப்பாடும் இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துடும். சாப்பாடு ரெடி, அப்புறம் அவங்களுக்கு ஆம்லெட்டு, சாப்பாடு. என்ன பண்ணா ஷாப்பிங் ஷாப்பிங் வாங்குறமோ இல்லையோங்க, அதுதாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயானது. போய் ஷாப்பிங் போனோமா, சுத்தி பார்த்தோமா, விண்டோ ஷாப்பிங் பண்ணோமா. போலாம் நந்தினி போலாம். மேடம் எப்படின்னா சமைச்சு முடிச்ச உடனே டயர்ட் ஆகி படுத்துருவாங்க. சமைக்கும் போது ஒரு வேகம் வந்து சந்திரமுகியா மாறுவாங்க. சமைச்சு முடிச்ச உடனே டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லா சண்டையும் சமைச்சு முடிச்ச உடனே நீ டயர்ட் ஆயிடுவாங்க. நான் சண்டே வீடியோ எடுக்கிறதே இல்ல உன்னால. ஆனா உன்ன ஷாப்பிங் கூப்பிடுறாங்க, அதனால நான் வீடியோ நான் என்னோட குக்கிங் வீடியோ எல்லாம் கம்மியாயிருச்சு. நானே சண்டே சமைக்கிறேன், நீ என்ன பண்ண? என்னோட குக்கிங் வீடியோ கம்மியாயிருச்சுல, அது காரணமே நீதான். அப்பப்ப ஷாப்பிங் கூப்பிட்டுறா, நமக்கு சோறாக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் கழுவி இது போறாங்க. இப்பெல்லாம் என்னோட குக்கிங் வீடியோவே ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. மேடம்க்கு எல்லா சண்டையும் ஒர்க் வந்துருது, அங்க இங்க எல்லாமோ. உடனே வந்து என்ன சொல்றாங்க. ஆமா நிஜமாதான். இப்போ வந்து ரீசெண்டா நம்ம நிறைய வெளில போறதால நான் சமைக்கிறதே இல்லை. அது ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வீக்கெண்ட் மட்டும் தாங்க ஃப்ரீ, நான் ஆபீஸ் லீவு, அதனால நான் நேரம் சின்ராசை கையில பிடிக்க முடியாது. உட்காந்தாச்சு, ஒரு வழியா செஞ்சாச்சு. ஏதோ இவ்வளவு செஞ்ச மாதிரி பேசுறாரு. ஒரு வழியா செஞ்சாச்சா? செஞ்சிட்டீங்க போதுமா? ஆமா நாங்க செஞ்சிட்டோம். இந்த செஞ்சிட்டேன். சாம்பார், பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு, ஆம்லெட், அப்புறம் அவ்வளவுதான். ரைஸ், தண்ணி, தயிர், ஊறுகாய். தண்ணி இல்லாம சொல்லுவாங்க யாராவது? அதுவும் சொல்லுவோம். நாங்க ரெசிபி கம்மியா இருந்தா அதையும் ஆட் பண்ணிப்போம். அண்ணா சரி சாப்பிட்டுட்டு பாப்போமா? எனக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் வந்து ஒரு லோகத்துக்கு போயிட்டு வந்தாதாங்க எனக்கு அப்படியே திருப்தியாவே இருக்கும். ஆனா வந்து ரீல்ஸ் பண்ணலாம் என் ஃப்ரெண்ட் அன்னைக்கே வரும்போதே கேட்டேன். அன்னைக்குமே டைம் இல்லாம ஃபுல் ஆக்டிவ் மோட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க வெட்டியா தானே இருக்காங்க. அதனால வந்து ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசையா கூப்பிடுறாங்க. நானும் அதுக்கு போயிட்டு ரீல்ஸ் பண்ண போறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படி இருந்தது என்னோட சமையல்?
as usual best. பெஸ்ட். உனக்கு வெஜிடேரியன் சேராது, அதனால உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. அதனால நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்பேன் நான். நீங்க யாருமே நான்வெஜ் ஓட்டு பார்த்தல எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தல ஓட்டு? ஆமா. இங்க பாருங்க 2 குழந்தையும் பலூன் ஊதி விளையாடிட்டு இருக்காங்க. மாட்டிக்கினாரு. பட்டு பலூன் குத்துறாரு, அம்பரீஷ் குத்துறாரு. நீ வீடியோ சரி, என்ன தளபதி என்ன சொல்றாரு? செம்ம ஓட்டு பாத்தீங்களா? 3 o'clock அப்டேட் பாத்தீங்களா இல்லையா? 21ல 21ல வெறும் 2021ல 56% தான் போச்சு. இப்போ 80 வந்துட்டாங்க. தமிழ்நாடு வேற லெவலு. காரணம் யாரு? 71.4. பெரம்பூர்ல. அது பெரம்பூர்ல மட்டும். சென்னை தளபதி இருக்கிறாருல பெரம்பூர்ல, அங்க மட்டும் செம்ம ரெக்கார்டு பாத்தீங்களா? எல்லாமே டிவிக்கு ஓட்டு தான். May 4 ரெடியா இருங்க, பட்டாசுலாம் ஆகிட்டு. இல்ல நம்ம இப்ப எதுவும் வாய விட கூடாது. May 4 அன்னைக்கு பேசிக்கலாம். ஆமா, May 4 அன்னைக்கு சர்ப்ரைஸா பண்றோம் மட்டும் பாருங்க. செலிப்ரேஷன் மோட் தான். சரி, ஓகே. இன்னைக்கு ஓட்டு போட vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சின்ன vlog தான். சின்ன vlog எடுக்கலாம்னு பார்த்தோம். கடைசில அது ஒரு ஃபேமிலி vlog-ஆ போயிடுச்சு. அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தோம், அப்படியே பெரிய vlog ஆயிடுச்சு அது. ஆமா. வீடியோ முடிச்சிடலாமா இல்ல இன்னும் ஏதாவது பண்ண போறோமா? அவ்வளவுதான். ரீல்ஸ் பண்ணு. ரீல்ஸ் பண்ண போறோம். நல்ல வீடியோ முடிச்சிடுறாங்க. அன்னைக்கே கேட்டாளா? அன்னைக்கு நான் பண்ணல. டைம் இல்ல. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை ஆல்ல தட்டி விட்டுருங்க. பை பை சொல்லுங்க எல்லாரும். பை. மறக்காம இப்போ வரைக்கும் யாராவது ஓட் போடாம இருந்தா போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. இன்னும் 2 hours இருக்கு. இந்த இந்த வீடியோ எப்போ வரும் தெரியாது. இருந்தாலும் ஓட் போட்டுருங்க. உன் கடமை நினைச்சு ஒரு அளவே இல்லையாமா? வெற்றி நிச்சயம். 4th அன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் சொல்ல மாட்டறாங்க. முதலமைச்சர் விஜய். மீண்டும் சந்திக்கும் வரை சந்திப்போம். களத்தில் சந்திப்போம். பை.